இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் பேர் வந்து கொடச்சாத்ரி. ஸோ இங்கே என்னென்னா ஒரு அழகான ட்ரெக்கிங் பிளேஸ் தான் இந்த பிளேஸு. ஸோ மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கராச்சாரியார் வந்து ஃபஸ்ட்டு தவம் பண்ண இடத்த பார்க்க முடியும். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஏறணும். இது வந்து எல்டர்லி பீப்புளுக்கும் கிட்ஸ்க்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வந்து ஃபேமிலியாக போகும்போது ரியலி வர்த் த பிளேஸ். அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒரு ஃபால்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ தங்கியிருக்கிற இடம் பேர் வந்து அக்ஷயா ஹோம் ஸ்டே. ஸோ இங்கே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. இவங்க வந்து ஃபுட்டுமே 3 டைம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. காட்டேஜும் இருக்குது, இவங்ககிட்ட ரூம்ஸும் இருக்குது, அது இல்லாமல் டென்ட்டும் இருக்குது. நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ட்ரிப்பை. இப்போ நான் உங்களுக்கு இதோட ஒரு கிளிம்ஸ் காட்டுறேன். சுற்றி பாருங்கள், ரொம்ப அழகான ஃபாரஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அவங்க ஜீப் 2 வச்சுருக்காங்க. எங்கள் தாத்தாவும் எங்கள் கூட வந்துருந்து. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சோண்டு நாங்கள் கிளைம் பண்ண மவுண்டெயின்ஸ் எல்லாம் காட்டுறோம். இதுதான் ஃபஸ்ட்டாக கிளைம் பண்ணது. இப்போ நம்ம வந்து வந்திருக்கிற இடம் பேர் வந்து கொடச்சாத்ரி ஹில்ஸ், ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து மேலே வந்து போனோம்னா அங்கே தான் வந்து சங்கராச்சாரியார் தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழேயுமே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. இதுக்கு எப்படி வர முடியும்னா நம்ம பர்சனல் வெஹிக்கிளில் வந்தால் ஒரு ஹோம் ஸ்டேயில் போட்டு அதுக்கப்புறம் ஜீப் அரேஞ்ச் பண்ணி தான் இந்த மேலே வர முடியும், ஓகேங்களா? வந்துச்சுன்னா நம்ம ட்ரெக் பண்ணிட்டு மேலே போய் நின்று ஹோல் மவுண்டைன் வியூவை வந்து நம்ம எங்கே தங்கியிருக்கோம்? அக்ஷயா ஹோம் ஸ்டே இல்லையா? நம்ம வந்து தங்கினது அக்ஷயா ஹோம் ஸ்டே. மாதிரி இதாக இருந்துச்சு. நாங்கள் கிளைம் பண்ணும்போது 2 சைடும் இருந்துச்சுங்க. ஸோ நிறைய பாறாங்கல் எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் நாங்கள் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது. நாங்கள் போன டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 AM கிட்ட தான் போனோம். எங்கள் தாத்தாவை கீழே உட்கார வச்சுட்டு போயிட்டோங்க. 1 கிலோமீட்டர் நடக்கணும். அங்கே தான் வந்து சங்கராச்சாரியார் முத்திப்பட்ட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ரேஞ்ச் தான் போல் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க மேலேருந்து இறங்கினவங்கலாம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம்னு. இதாங்க வியூ. இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஃபாரஸ்ட் ரேஞ்செல்லாம் தாண்டியாச்சுங்க. இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 5000 ஸ்டெப்ஸ் நடக்கணும். நீங்கள் ஸ்டெப்ஸ் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் வர்த்துட்டுங்க. இந்த இடம் தான் சங்கராச்சாரியார் வந்து ப்ரேயர் பண்ணார். அப்போ வந்து தேவி வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ திரும்பி வரும்போது நான் கொஞ்சம் என்னோடய ஸ்டெப்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்திருந்தேங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸு. கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபேமிலி கூட நீங்கள் கண்டிப்பாக போகலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஃபஸ்ட் விசிட் பிளேஸ்.